ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க தம்பி. நம்ம சேனல்ல எப்பயுமே ஒரே கண்டென்ட் போக கூடாது, டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்கேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படி நான் மூவிஸை தேடிட்டு இருக்கும் போது தான் என் கண்ணில் மாட்டின படம் மெஸ்ஸி. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ண சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். புது படமா? இப்போ நம்ம ஊரில் வழக்கமாக கொலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் இல்லை 2 வாரம் ஆகும் அந்த கேஸை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. பட் இங்கே 90 நிமிஷம் தான் டைம். ஏஐ தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போது, ஏஐ தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க போகுது. இந்த படத்தில் ஒரு ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட மனைவியை கொலை பண்ண காரணத்துக்காக இவர் அரெஸ்ட் ஆயிருப்பாரு. இந்த ஏஐ கோர்ட்ல இவர் 90 நிமிஷத்துக்குள்ள இவர் சஸ்பெக்ட் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டணும். சோ இந்த ஏஐ எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுது, அண்ட் நம்ம ஹீரோ சஸ்பெக்டா இல்லையா, இவங்க மனைவியை யார் உண்மையிலே கொலை பண்ணிருப்பா, இது எல்லாத்தையுமே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல படத்தோட டைட்டில் போடுறாங்க, மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு முக்கியமான வாய்ஸ் நோட்டும் வருது, நான் சொல்ல போற அறிவிப்பை முக்கியமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் ஸ்கிரீனும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகுது. அதுல ஒருத்த வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ரிசர்ச் சேர்ல மயக்கமான நிலையில உட்காந்துட்டு இருக்கான். இங்க படத்தோட மாண்டேஜ்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. இங்க கோடிக்கணக்கான மக்கள் குற்ற சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உள்நாட்டு அமைதியின்மை எப்பயும் இல்லாத அளவுக்கு காணப்படுது. பெரிய அளவுக்கு வேலையின்மையும் வீடு இல்லாத நிலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் குற்ற நடவடிக்கை மையமா மாத்திருக்கு. நாளுக்கு நாள் ஜெயிலுக்கு போறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு. வன்முறை சம்பவங்களை ஈடுபடுறவங்களை கட்டுப்படுத்த நகர் முழுவதும் ரெட் ஜோன் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரெட் ஜோன்ல வேலை பார்த்த நிறைய போலீஸ்காரங்க டியூட்டில இருக்கும்போதே கொல்லப்படுறாங்க. இந்த தவிரங்கள் மீண்டும் நடக்காம இருக்கணும்னா மெஸ்ஸி கோட் வரணும் அப்படின்றத அந்த தாழ்மையோட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமாண்டர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இங்க நம்மளுக்கு மெஸ்ஸி லாஸ் ஏஞ்சல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற கோட்டை காட்டுறாங்க. அப்படியே வாய்ஸ் ஓவர்லயும் 2 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சட்டம் அமலுக்கு வந்தக்கு அப்புறம் தான் நம்ம இரவுல நிம்மதியா தூக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. இங்க தப்பு பண்ண எல்லாருக்குமே தண்டனைகள் வழங்கப்படுறது எல்லாமே ஏஐ மூலமா நடந்துட்டு இருக்கு. நீண்ட கால விசாரணையும் இந்த ஏஐ வந்த அப்புறம் ஸ்டாப் ஆகுது. இது ஒரு நீதிபதியா, வழக்காளரா, மரண தண்டனை நிறைவேற்றாவதும் செயல்படுது. முழுமையா தனித்து செயல்படுற அந்த நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை நிறைவேறாதே அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியலனா அவங்க குற்றவாளியா கருதப்படுவாங்க. ஏராளமான டேட்டாஸ் அடிப்படையா வச்சு நம்ம மெர்சி எல்லாத்தையும் துல்லியமான முறையில கணிக்குது. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மெர்சி 18 பேருக்கு பாரபட்சம் என்று தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்கு. இதனால நகரத்துல 68 விழுக்காடு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. இந்த ப்ரோக்ராமோட அக்யூரேசியால மக்களோட $1 பில்லியன் வரிப்பணம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த படம் ஆரம்பிச்சது வந்து நம்ம கொடுத்த எல்லா வாய்ஸ் ஓவருமே இந்த ஏஐ கொடுத்துட்டு இருக்கு. அது யாருகிட்ட கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேர்ல ஒருத்த உட்காந்துட்டு இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, அவங்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனு மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச உடனே நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். பட் நம்ம மெர்சி கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவனும் சேர்ல இருந்து கழட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இவனோட கேஸ் நம்பர் 19 அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர்ல காட்டுது. இங்க நம்ம ஸ்கிரீன்ல ஜட்ஜ் மேடாக்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்களும் நான் தான் உங்க கேஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இங்க ஹேண்டில் பண்ண ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு டிடெக்டிவ், என் பேர் ரேவன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஜட்ஜும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சாக்குல நம்ம ரேவன் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணிடுறாங்க. டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் விஷயத்த சொல்றாரு. இந்த சேர்ல நான் 8 பேரை உட்கார வச்சிருக்கேன், நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட். அப்ப நம்ம ஜட்ஜ் மேடாக்ஸும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ நல்லா சரக்கு அடிச்சிருப்பாரு போல, அதனால தான் நம்ம மேடாக்ஸும் மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி மூச்சை இழுத்து விடும்போது அந்த ஆல்கஹால்ன்றது கொஞ்சம் ஓரளவு குறைய ஆரம்பிக்குது. இப்போ அவர் விசாரணைக்கு தயாரா இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம மேடாக்ஸ் சொல்ல, இங்க நம்ம மேடாக்ஸ் எல்லா ஒரு கோர்ட்ல என்ன கேட்பாங்களோ அதே விஷயத்த தான் கேட்கறாங்க. ஈவன் தோ இவங்க ஏஐ இருந்தா கூட நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது உண்மையில நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நிஜமா இருந்தா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரேவன் சொல்றப்பல, அப்ப நம்ம ஏஐ மேடாக்ஸும் நீங்க பண்ணது தப்பா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சத்திய பிரமாணம் எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இங்க நான் சத்திய பிரமாணம் எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்ன கேஸ், எதுக்காக நான் சத்திய பிரமாணம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்ப நம்ம மேடாக்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க உங்க மனைவியை குத்தி கொன்னதுக்காக தான் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கா இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு ஃபோல்டர் ஓபன் ஆகுது. அப்ப அதுல ஒரு ஃபுட்டேஜ் ப்ளே ஆகுது. பார்த்தா நம்ம ரேவனோட மனைவி செத்து போயிருக்காங்க. நம்ம ரேவனால அதை நம்பவே முடியல, இல்ல இது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம மேடாக்ஸ் உங்களுக்கு நான் ஆக்சஸை கொடுக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ரேவனும் பதட்டமா செக் பண்ணி பாக்குறாரு. இங்க நம்ம ரேவனும் அந்த ஆக்சஸை ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரேவனோட ஹிஸ்டரியை தான் காட்டுறாங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் மெர்சி கோர்ட்டுக்கு அவர் தான் கேஸ் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த மெர்சி கோர்ட்ல இவரே ஒரு குற்றவாளியா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபிளாஷ்மென்ஸா போயிட்டு இருக்கு. இந்த சர்ச் ஹிஸ்டரி எல்லாமே அந்த கிளவுட்ல போயிட்டு இருக்கு. இங்க நம்ம ரேவனுக்கு ஒண்ணுமே புரியல, பேய் அஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம மேடாக்ஸும் இப்போ உங்களுக்காக இந்த கேஸ் நீங்க எப்படி வாதாட போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க நம்ம ரேவனும் நான் என் ஒய்ஃபை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சாதிக்கிறான். அப்போ நம்ம மேடாக்ஸும் என்கிட்ட எல்லா டேட்டாஸும் இருக்கு, அந்த டேட்டாவை தீவிரமா அனலைஸ் பண்ணி தான் உங்களை நான் அரெஸ்டே பண்ணிருக்கேன். அப்ப அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்க எல்லா டேட்டாஸுமே ஸ்கிரீன் முன்னாடி வந்துட்டு போகுது. அப்ப நம்ம மேடாக்ஸும் இப்ப நீங்க நிரபராதி அப்படின்றத நிரூபிக்க இந்த கோர்ட் கொடுக்குற ஆக்சஸை நீங்க ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மேடாக்ஸ் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரேவனும் பேரஞ்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா நீங்க 90 மினிட்ஸ்க்குள்ள நிரபராதி அப்படின்னு நீங்க நிரூபிக்கலனா கரெக்டா 91வது நிமிஷம் உனக்கு டெத்து தான் அப்படின்றத நம்ம மேடாக்ஸ் சொல்றாங்க. இங்க நம்ம
மேடக்ஸும் கரெக்டாக டைமிங் ஆன் பண்ண விட்டு ஓட விட்டுறாங்க. உங்கள் கேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவும் ரொம்ப பீதியாக ஆரம்பிக்கிறாரு. இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஏஐ ஒரு விஷயத்த சொல்லுது, எங்களுக்கு மனுஷனோட உயிர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் கூட நீங்கள் நிரபராதின்னு அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் உயிரோட போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இங்கே நம்ம மேடக்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ 97% இருக்குது நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு, அது 97லேருந்து 92க்கு வரணும். அப்போ நம்ம ஹீரோவும் நான் கொலகாரன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம மேடக்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணி காட்டுறாங்க, பிரசன்டேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் நீங்கள் காலைல வேலைக்கு கிளம்பி வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் வண்டி கரெக்டாக வேலைக்கு வந்து நிற்கலை, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் திருப்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. இங்கே நம்ம மேடக்ஸ் என்ன சொன்னாங்களோ அதே தான் ஸ்க்ரீன்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே நம்ம ஹீரோவும் வரும்போது ப்ளசண்ட்டாக தான் வந்திருக்காரு, பட் உள்ளே போகும்போது சிசிடிவி கேமரா குத்து விட்டுட்டு சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளேயும் போயிருக்காரு. போயிட்டு 26 நிமிஷம் உள்ள தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு உள்ள போயிட்டு அம்மா அம்மான்னு கத்தியிருக்கா, பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நம்ம ஏஐ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கு, உங்க ஒய்ஃபை கொலை பண்ணது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூசர் அண்ட் எவிடன்ஸ் படி பார்த்தா நீங்களும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூசர் தான். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க போட்டுக்கிற ஷர்ட்ல உங்க ஒய்ஃபோட ரத்தக்கரையும் இருக்கு. இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி பாருல போய் நல்லா குடிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம ஏஐ புட்டு வைக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் இல்லை நான் கொலை பண்ணல அப்படின்றதுல தான் கரெக்டாக நிற்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் நீ போய் சொல்ற அப்படின்ற மாதிரி சாதிக்கிறான். அப்போ நம்ம ஏஐயும் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எவிடன்ஸை ப்ளே பண்ணி காட்டுது. அந்த எவிடன்ஸை பார்த்தா நம்ம ஹீரோக்கே ஒரு ஷாக்கா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் சத்தியமா நான் குடிக்கல, நான் பாருக்கு போல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்றான். அப்போ ஏஐ ஒரு விஷயத்தை கேட்குது, நீங்க தான் இப்போ போய் சொல்லிட்டு இருக்கீங்களா, நான் இங்க கத்துக்கிற ஒரே விஷயம் தான், இங்க வந்து உட்கார எல்லாருமே நல்லா போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் ஏஐ கிட்ட என் பொண்ணு கிட்ட நான் பேசணும், கால் கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டு கத்துறான். அதுவும் அந்த ஆக்சஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குது. அப்போ நம்ம கோர்ட்டு காலை கனெக்ட் பண்ணல, காலுக்கு பதிலாக நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்ல சொல்லிட்டு இருக்க, இங்க அது ஃபுல்லா டைப் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு மெசேஜா சொல்லி டெலிட் பண்றான். இங்க நம்ம மேடக்ஸும் பர்சனல் மெசேஜ் அனுப்ப முடியல, நானே ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் அனுப்பட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்போ நம்ம ஹீரோவும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துறான். மேடக்ஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ்ல மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, பட் ஆனா உங்க ஸ்பான்சர் கிட்ட பேச ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது இந்த கோர்ட்டோட சட்டம். இதை ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஸ்பான்சர் கிட்ட பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேடக்ஸ் சொல்ல, பார்த்தா அந்த ஸ்பான்சர் வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அப்போ அவனும் என்ன ஏதுனே விசாரிக்காம நீ இப்படி பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல தான் பிளேம் பண்றான். நம்ம ஹீரோவும் சொன்ன விஷயத்தை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எவிடன்ஸ் எல்லாமே அகேன்ஸ்டா இருக்கனால அவர் சொல்றதை யாருமே நம்புறதா இல்லை. இப்போ கூட மேடாக்ஸ் இந்த காலை கனெக்ட் பண்ணது நீங்க குடிச்சிருக்கீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான், அது உங்க ஃப்ரெண்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம மேடாக்ஸ் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் நீங்க திருப்பி அவனுக்கு கால் பண்ணுங்க, நானே என் ஒய்ஃபை மேரேஜ் லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படின்னு அவனை கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஏய் நீங்க மேரேஜ் லைஃப்ல எப்படி இருந்தீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கும் ஒரு படத்தை போட்டு காட்டுது. இங்க நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தான், அதே சமயத்தில் அவன் பார்ட்னர் இறந்ததுக்கு அப்புறம் அவன் மென்டலா எப்படி ஸ்ட்ரெஸ் ஆனா, இது எல்லாமே அந்த வீடியோல ரெப்ளிகேட் ஆகுது. இப்போ நம்ம மேடாக்ஸும் ஒரு விஷயத்த சொல்லுது, உங்க வாழ்க்கையில் அந்த இன்சிடென்ட் நடக்காத வரைக்கும் நீங்களும் உங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, எப்போ அந்த இன்சிடென்ட் நடந்ததோ அன்னிலேருந்து உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் சுத்தமா செட்டே ஆகல, நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட 75 டைம்ஸ் சண்டை போட்டிருக்கீங்க, அதை அவங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுக்கான மெசேஜும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடாக்ஸ் அதை காட்டுறாங்க. அப்போ மேடாக்ஸும் நீங்க எந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கீங்க அதுவுமே இந்த வீடியோல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நான் கோவப்படுறது என்னோட குடும்ப குணம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கா. அந்த ஃபுட்டேஜில் நம்ம ஹீரோவோட பொண்ணும் எங்க அம்மா டைவர்ஸ் பண்ண போறதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, இதை என் பொண்ணு போஸ்டே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி உங்க பொண்ணு 2 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டையும் அவங்க ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணுக்கு ஒரு கால் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாரு. அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுட்டு இருந்து கால் வருது. நம்ம ஹீரோவும் கண்ணெல்லாம் தொடச்சு அவங்க பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, சத்தியமா நான் கொலை பண்ணல, யார் என்னை பத்தி தப்பா சொன்னாலும் நம்பாத, உனக்கு தெரியல உங்க அம்மாவை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொலை பண்ணல அப்படின்றத வேற மாடுலேஷன்ல அவங்க பொண்ணு கிட்ட கன்வே பண்றாரு. அப்ப ஹீரோட அப்பாவும் வந்து காலை கட் பண்ணி விட்டுறாரு. இங்க நம்ம மேடக்ஸும் உங்களுக்கான கால் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோவும் என் பொண்ணு எதுக்கு அந்த வீட்டுல இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க பொண்ணுக்கு இப்ப சேஃபான செக்யூரான ஒரு செக்யூரிட்டினா அது உங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்க மட்டும்தான், அதனால தான் அவங்க அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோவும் நீங்களே பார்த்தீங்களே அவங்க என் பொண்ணு எனக்கு எதிராக திருப்ப பார்க்குறாங்க, எப்படி என் பொண்ணு அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ நம்ம ஏஐயும் உங்கள் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியல, பட் என்னால் அது யூகிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டால் நம்ம ஹீரோவும் எமோஷனாக கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாரு. அப்போ நம்ம மேடக்ஸும் நீங்கள் எமோஷனாக டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, உங்களுக்குன்னு 1 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் 97% 92% கொண்டு வந்தே ஆகணும், இப்போ உங்கள் பொண்ணு உங்களே இழக்கிற நிலைமை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்க, நம்ம ஹீரோவும் அந்த சீரியஸ் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த
சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஜாக்கு கால் பண்ணுங்க, என் கேரக்டரை பற்றி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நம்ம மேடாக்ஸும் ஜாக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஜாக் ஹெல்ப்போட அவர் ஸ்டைல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிரைம் சீனை திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறாரு. இப்போ அந்த ஏஐயும் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத துல்லியமாக காட்டுது. இங்கே நம்ம ஹீரோவும் ஜாக் கிட்ட நீ கிச்சனுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜாக்கும் இல்லை இதை நீ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லை நீ கிச்சனுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அவங்களும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த கிச்சனுக்குள்ளே ஒரு ஷூ தடயம் இருக்குது. இது யாரோட ஷூ தடயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அது அவங்களோட பொண்ணோட ஷூ தடயம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் கேஸ் ரொம்ப துல்லியமாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிரைம் சீன்லேருந்து டேட்டா வரைக்கும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. இதில் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு ஃபோன் வச்சிருக்காங்க. அங்கே நம்ம ஜாக்கும் இங்கே நம்ம மேடக்ஸும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை அவங்க செகண்ட் ஃபோன் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம மேடக்ஸ் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படி தெரிஞ்சா நீங்கள் முன்னாடி அந்த நம்பர் கால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம ஹீரோ விஷயத்த சொல்கிறாரு. என் மொபைலை ஆக்சஸ் பண்ணுங்க, அதில் அந்த நம்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் மேடக்ஸும் நம்ம ஹீரோ மொபைல் ஆக்சஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த நம்பர் இருக்கு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த நம்பர் கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கிரைம் சீனில் அவர் சொன்ன நம்பருக்கு கால் வருது. அந்த இடத்துல இன்னொரு ஃபோன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபோன் கரெக்டாக எங்கே மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நிற்கிற அந்த வெள்ளைக்கார் கிட்ட. நம்ம ஜாக்கும் போய் கார் கண்ணாடி உடச்சு அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. இங்கே நம்ம மேடாக்ஸ் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் கண்டிப்பாக ஒர்க் பிளேஸில் கொடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிளவுட்ல அது ரிஜிஸ்டரே ஆகலை. நாங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அது ஒரு பிளாக் சிம். அதனால தான் அந்த சிம் வந்து முனிசிபல் ஹிஸ்ட்ரியில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம மேடாக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கேஸோட பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃப் இன்னொரு நபர் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் இன்னொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கால் பண்ணுறாங்க. ரிங்குமே போகுது. பட் மர்சி கோர்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டிக்ளைன் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம மேடாக்ஸும் இப்போ அந்த சிம் கரெக்டாக எங்கே ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஜாக் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்குமே அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. இங்கே நம்ம மேடாக்ஸும் ஒரு குட் நியூஸை சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நீங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்றத 97% 96% நாங்கள் கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்படின்ற மாதிரி கலைக்கிறாரு. அப்போ நம்ம ஜாக்கும் அந்த இடத்துல போய் அந்த குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க. அப்போ அடிச்சு விசாரிச்சதுல ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அவன் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணுறாரு. ஆமாம் அவன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோட கிரைம் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் 96 இருந்துச்சு. இப்போ இது 98க்கு மாறிடுச்சு. பிகாஸ் கோர்ட்டோட டைமையும் போலீஸோட டைமையும் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நீங்கள் பண்ண தப்ப இன்னொருத்தர் மேலே டைவர்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்றதுக்காகவும் நாங்கள் இது பர்சன்டேஜ் ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மர்சி சொல்ல அப்போ மேடக்ஸ் இன்னொரு விஷயத்த கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு அஃபேர் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் இல்லை ஆனால் ஆமாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. அப்போ அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் அவளை ஒழுங்காகவே பார்த்துக்கல அப்படின்றது இதுலேயே எனக்கு நல்லா புரியுது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அங்கே கிரைம் சீனில் நடந்தது எல்லாமே உண்மைதான். நம்ம ஹீரோவோ போலீஸ் பார்ட்னரோ அக்யூஸ்டை பிடிச்சிருப்பாங்க. சொல்ல போனால் அந்த டைமில் மர்சி கோர்ட்டுன்ற கான்செப்டே கிடையாது. நார்மலான கோர்ட்டில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷனே நடந்தது. அப்போ அங்கே தப்பு பண்ண அக்யூஸ்டுக்கு நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அமிச்சிட்டாங்க. அந்த இன்சிடென்ட்ல அவர் ஃப்ரெண்டுமே செத்து போயிருப்பாரு. இந்த கஷ்டத்தை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இன்பிட்வீன்ல அவர் ஒரு விஷயம் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிருப்பாரு. பட் அவர் என்னதான் நிறுத்தினாலும் அந்த ஞாபகங்கள் அவர் தொத்துக்கிட்டே இருந்தது. இதை அவாய்ட் பண்ணா நான் குடிச்சே ஆகணுன்றதுக்காக அவர் குடிக்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ரெட் கலர் காருக்கு பின்னாடி ஒரு சரக்கு பாட்டில் ஒழிச்சு வச்சிருந்திருப்பாரு. அதை நம்ம ஹீரோயின் எடுத்து குப்பத்தொட்டியில போட்டிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் வேலைக்கு போனவர் வீட்டுக்கு திருப்பி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். அந்த ஆர்குமெண்ட்ல சில பிளேட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சேன் அப்படின்றத நம்ம ஹீரோவே ஒத்துப்பாரு. அப்ப நம்ம மேடோஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க தான் குற்றவாளி அப்படின்றத 98% உறுதியாகுது. சோ இந்த கோர்ட் உங்களுக்கு தண்டனை தர சொல்லி என்ன உத்தரவிடுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப மேடக்ஸ் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. ஒருவேளை நீங்க தான் குற்றவாளி அப்படின்னாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்லை. ஆனா என்னால ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்ல முடியும், நான் கொலை பண்ணல. இப்ப நம்ம மேடக்ஸ் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. உங்களுக்கு மரண தண்டனை தர அளவுக்கு உங்களோட பர்சன்டேஜோட ரேட் அதிகமா இருக்கு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போல, உங்களுக்கு 40 நிமிஷம் இருக்கு. இதுக்குள்ள உங்களால குற்றவாளியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா இந்த டைம் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், 40 நிமிஷத்துக்குள்ள டெட்லைனை காஸ் பண்ணி ஒருத்தவங்க கேஸ் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இது இந்த கோர்ட் சொல்ல கடமைப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மேடக்ஸ் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றாரு. சும்மா ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்குது 40 நிமிஷத்தை பயன்படுத்தி அந்த குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கோவமா கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்றாரு. நான் நிக்கலோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியுமா? ஸோ அவங்கள 2 கேட்டகரியா பிரிங்க. ஒன்னு ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தூக்கிருங்க அண்ட் அந்த செஃப்பையும் தூக்கிருங்க. இது எல்லாத்தையுமே போர்டில் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆர்டர் போட நம்ம மர்சி கோர்ட்டும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே கேட்குது. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம மேடாக்ஸ் கிட்ட நான் பர்க் கிட்ட பேசணும், அவன் கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பர்க் கிட்ட பேசும்போது விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான். ஓகே ஒர்க் பிளேஸ்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோவும் மேடாக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை கட் பண்றீங்க, ஒர்க் பிளேஸ்ல இருக்கவங்க மட்டும் அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நம்ம மேடாக்ஸுக்கு அவன் கேட்ட மாதிரியே பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த லிஸ்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறாரு. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கையோட நம்ம ஜாக்கும் கால் பண்ணி இந்த பிளேஸை நம்ம புது ஆங்கிள் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. எங்க வீட்டில் ஒரு பார்பிக்யூ நடந்தது. அந்த பார்பிக்யூல அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. மேபி அதுல இருக்க ஒரு ஆள் பண்ணிருக்கிறதுக்கான பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்பிக்யூ நடந்த அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்போ நம்ம மேடாக்ஸும் அந்த ஆக்சஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு ஆளா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க தான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் அடிக்குது.
அவங்க பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 இருக்கும். பட் நம்ம ஹீரோ அந்த டைமுக்கு வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. அவர் ஆஃபீஸ் விட்டு வெளில வந்த டைமே கரெக்டாக 10 o'clock இருந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோவும் என் பொண்ணுகிட்ட நான் பேசணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க நம்ம ஹீரோ அவங்க பொண்ணுகிட்ட பேசுறாரு. பேசும்போது தான் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நீ நைட் இன்ஸ்டாகிராமில் உன் பிரைவேட் அக்கௌண்ட்ல பே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க போட்ட ஸ்டோரி ஒரு 2-3 தடவை பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட் டோர் ஓப்பன்ல இருக்க தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. நம்ம பேஸ்மெண்ட் டோர் எப்பயுமே மூடி தானே வச்சிருப்போம், இது என்ன இப்போ ஓப்பன்ல இருக்கு, அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்ஹான்ஸ் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கை தெரியுது. அப்ப லைன்ல இருந்த பொண்ணு, அப்ப 2 நாளா பேஸ்மெண்ட்ல நம்ம வீட்டுல யாரோ இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்போதைக்கே என்னால எதுவுமே பேச முடியாது, நான் உனக்கு கூப்பிடுறேன், பட் ஆனா உண்மையிலே உங்க அம்மாவை நான் கொலை பண்ணல, இதை நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஒர்க்கர்ஸ்ல பொண்ணுங்கள்லாம் தனியா பசங்களாம் தனியா கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இங்க நம்ம மேடாக்ஸை நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றாங்க. இங்க ஒரு ஃபைலை பார்க்க மறந்துட்டீங்க, நீங்க உங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதை மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த ஃபைலுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்க உள்ள போய் தரவா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம மேடாக்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அந்த ஃபைலை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதுல ஒரு கெமிக்கல் மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ அதுல ஒரு 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம மேடாக்ஸ் சொல்றாங்க. பொதுவாக அது போதைப் பொருளுக்காகவும் உரத்துக்காகவும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கெமிக்கல்ஸை ஹோல்ட்ன்றவர் தான் கம்பெனிக்கு தேவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயினும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ஹீரோவுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ அவரோட 6 மாசத்தோட பேங்க் டீடைல்ஸை செக் பண்றாரு. பார்த்தா நிறைய பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சதால நம்ம ஹீரோட பாயிண்ட்ஸுமே ரெடியூஸ் ஆகுது 98லேருந்து 94க்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம மேடாக்ஸும் இது வெறும் தியரியா மட்டும்தான் இருக்கு, இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் நிரவாதி அப்படின்றத நாங்கள் உங்களை சொல்லி வெளில அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் ராபர்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் நம்ம யார் கல்பட்டுன்னு நினச்சோமோ அவன் தான் கால் அட்டன் பண்ணுறான். அப்போ அவன்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பார்ட்டிலேருந்து நாங்கள் எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பிட்டோம், ராபர்ட் மட்டும்தான் உன் ஒய்ஃப் கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக ஹோல்டில் இருந்தான், என்ன கூட அவன் காரை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த படத்துலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு தான் மெயின் கல்பட் அப்படின்றத நம்ம ஹீரோ கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏயும் கொஞ்சம் கிளிச் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட போலீஸ் டீம் கிட்ட சொல்லி ராபர்ட்டை உடனே ஹோல்ட் பண்ணுங்க, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்டோட ஃபைலும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அவன் தான் கல்பட் அப்படின்றதுக்கான சாலிட் எவிடன்ஸ்க்கு மாட்டுது. அப்படி மாட்டியுமே இந்த ஏஐ வந்துட்டு நம்ம ஹீரோட பாயிண்ட்டை குறைக்கிற மாதிரி இல்லை, 1% தான் குறைச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இந்த ஃபைலை பிடிச்சி நோண்டும் போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த ராபர்ட்ன்றவன் கெமிக்கலை கடத்தி ட்ரக்ஸை உருவாக்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம போலீஸ் டீமும் உள்ளே போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லா கெமிக்கல்ஸும் கிடச்சிருக்கு. கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லை, அவன் உருவாக்கின ட்ரக்ஸுமே கிடச்சிருக்கு. இப்போ அவன் உருவாக்கின ட்ரக்ஸையும் அந்த கெமிக்கல்ஸையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை ஒருத்தையும் தப்பிச்சு போகிறான்றதையும் அவன் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு கல்பட்டை பற்றி தெரிஞ்சது எல்லாமே ஒரே விஷயம் தான், கெமிக்கல் தயாரிப்பான், அதை வச்சு அவன் ட்ரக்ஸ் தயாரிச்சா அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அதுதான் கிடையாது, அதில் அவன் பாம்புமே பண்ணியிருக்கான். இப்போ அவன் ட்ரக்கில் தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அந்த ட்ரக்குள்ள நிறைய பாம்ஸுமே இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் டீமே ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ராபர்ட்டை பிடிக்கிறதுக்காக அந்த கிரைம்ஸ் இருந்து எல்லா போலீஸுமே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்க பாம்பே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ வெடிச்சதில் நிறைய போலீஸ் இறந்துடுறாங்க. ஜாக் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஜாக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ அவனை பிடிச்சே ஆகணும், நீ அங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேடக்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அவன் வெடிக்க வச்ச பாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலானது. பட் அவன் கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிற பாம்பை வெடிக்க வச்சானா இந்த மொட்டை சிட்டியே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ குற்றவாளி இல்லை அப்படின்றதையும் அந்த இடத்துல நம்ம மேடக்ஸ் ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஒருவேளை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டாருன்னா இந்த கண்ட்ரோல் அவரால் யூஸ் பண்ண முடியாது, அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலே அவர் மேடக்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, இல்லை இப்போ நீங்கள் என்னை வெளில அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்க போகுது, அதுக்கு நம்ம 2 பேருமே காரணமாயிருவோம், அதனால் நான் இருக்கேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. நம்ம மேடக்ஸ்க்கும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு ஏஐ யோசிக்காமல் அந்த ப்ரோக்ராமிங்கை தாண்டி எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத அந்த ஏஐயும் புரிஞ்சுக்குது. ஸோ ஒருவேளை நம்ம இப்போ கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அந்த எமோஷன்ஸை ஏஐ எந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக்க போகுது, எப்படி அதை ரெப்ளிகேட் பண்ண போகுது அப்படின்றது அந்த சின்ன சீனில் காமிச்சிருப்பாங்க. படத்துலேயே இது ஒரு டாப் நாச்சான ஒரு சீனுன்னு சொல்லலாம். இந்த ராபர்ட்டுக்கு டேவிட்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணனை இந்த மேர்சி கோர்ட்டில் தான் தீர்ப்பு கொடுத்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் இப்போ மேர்சி கோர்ட்டுக்கு அவ்வளோ பாம்பையும் தூக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உள்ள நம்ம ஹீரோவோட பொண்ணுமே இருக்கு. இப்போ அந்த ட்ரக்குமே வேகமாக மேர்சி கோர்ட்டை தான் டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கு. இங்கே நம்ம ராபர்ட்டும் ட்ரக் எடுத்துக்கிட்டு பில்டிங்கை உடச்சி உள்ளே வந்துடுறான். வந்தவொடனே நம்ம ரேவனை தான் கூப்பிடுறான். இங்கே நம்ம ரேவனும் அந்த எலக்ட்ரிக் சேரில் மாட்டிட்டு இருக்கான். நம்ம மேடக்ஸும் லாஸ்ட் மினிட்ல பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே ஓடிட்டு இருக்கான். அப்போ கீழேயோ பெரிய ஃபைட் நடக்குது. எப்படியோ நம்ம ஹீரோ ஒரு பொண்ணையும் காப்பாற்றிடுறாரு.
அந்த பாம்பு வெடிக்காம பார்த்துறாரு. இங்க நம்ம ராபர்ட்டுக்கு டேவிட்னு சொல்லி ஒரு அண்ணன் இருப்பாரு. அவர் அக்யூஸ்டே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சாலிடான ப்ரூஃப் ஒன்று மாட்டுது. பார்த்தா அதை நம்ம ஜாக் தான் மறைச்சிருக்காங்க. அவர் ஒரு ஃபோன் வச்சிருந்திருக்காரு. அந்த ஃபோனை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த ஃபோன் ஒரு வேளை இருந்திருந்தா அவர் கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணிடல அப்படின்றதுக்கான சாலிட் எவிடன்ஸை அவங்க மறைச்சிருக்காங்க. அதை ஏன் மறைச்சா அப்படின்னு கேட்கும்போது இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ மர்சிக்கும் வந்துட்டு கேஸ் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த திருட்டு பசங்களும் பயப்படுவாங்கன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. பட் இதை மர்சி கோர்ட்டும் ஏற்றுக்கல, நம்ம ஹீரோவுமே ஏற்றுக்கல. அதனால நம்ம ஜாக்குமே அரெஸ்ட் ஆகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராபர்ட்டுமே கைது செய்யப்படுறாரு. இங்கே நம்ம ஹீரோவும் பொண்ணை காப்பாற்றிடுறாரு. அதே மாதிரி கேஸ் நம்பர் 19 இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசெண்ட் வீடியோஸில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற படத்தை நான் பேசி போடுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் சொன்ன படங்கள் எல்லாமே ரெப்ளிகேட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.